Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு நல்ல இனிப்பா புளிப்பா காரமா இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குயிக்கா 10 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். இது சாம்பார் சாதத்துக்குள்ள சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு பிஞ்ச் சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பட் பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ல இருந்து 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சைஸ்ல கட் பண்ணி நம்ம வெண்டைக்காய் வதக்கிறப்ப சீக்கிரமா நமக்கு வதங்கிரும். வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போகணும். ஸோ அது வரைக்கும் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்தை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் லெமன் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில தான் வெண்டைக்காய் வந்து நமக்கு வெந்து வரப்போகுது. ஸோ அதனால தாராளமாக நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். இன்னொரு வாட்டி அந்த புளியை வந்து தண்ணியில் அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து கம்ப்ளீட்டா மூழ்கி இருக்கணும். அந்த தண்ணியில வந்து மூழ்கி இருந்தாதான் நம்ம வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 5 ல இருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு வெண்டைக்காய் சூப்பரா வெந்துடும். கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கக்கூடாது. கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது, புளிப்பு டேஸ்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த இனிப்பு சேர்க்கிற ஸ்டெப்பே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம்க்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டுமே நமக்கு இந்த வெண்டைக்காய் பச்சடியில் இருக்கும். ஸோ கொஞ்சம் செமி ட்ரையா வந்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பர் ஸ்பைசியான, டேங்கியான, ஸ்வீட்டான வெண்டைக்காய் பச்சடி நமக்கு தயாராயிடுச்சு. இது சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.